Hi students. Today நம்ம வந்து இந்த 12th standard physics annual examக்கான study schedule பார்க்க போறோம். So அந்த டைம் அந்த கேப் அந்த பிரேக் எல்லாம் வந்து எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது, எந்த மாதிரியான லெசன்ஸை வந்து எவ்வளவு நேரம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது ஸோ அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆனுவல் எக்ஸாம் ஷெடியூல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து 6 days பிளான், அவங்களுக்கு வந்து 6 days கேப் இருந்துச்சு. ஆனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸுக்கு வந்து அவங்களுக்கு 3 days தான் கேப் இருக்குது. ஸோ அந்த 3 days கேப்புக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் வந்து போட்டிருக்கேன். ஸோ எப்படின்னு பாருங்க, ஆனுவல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இல்லையா, 3 days பிளான். இது ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடியுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து அன்னைக்கு மார்னிங் முடியுது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து 12ஆம் தேதி ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அன்னைக்கு ஆரம்பிச்சு 15/3/2020. ஸோ இப்போ வந்து 12னா 13, 14, 15 13, 14, 15 3 நாள் கேப் இருக்கு. ஸோ 12th வந்து ஒரு 12ஆம் தேதியில் ஒரு ஹாஃப் டே கிடைக்கலாம் ஈவினிங். இல்லை இருந்தாலும் வந்து கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா மத்தியானம் எக்ஸாம் முடியுது, 1:15 எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock அப்புறம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கணும். ஓகே, எனிவே see the schedule. ஸோ நம்ம வந்து எத்தனை மணிக்கு இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 4 PM வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் 12ஆம் தேதி. ஸோ இப்போ 12/3/2020 ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதை வந்து நான் டே 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து 12ஆம் தேதி 4 o'clock 4 to 5 PM. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 11 லெசன் இருக்கு ஃபிசிக்ஸில் இல்லையா. வால்யூம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1ல வந்து 5 lessons, வால்யூம் 2ல வந்து 6 lessons. ஸோ டோட்டலாக 11 lessons இருக்கு. ஸோ இந்த செகண்ட் வால்யூம்ல லாஸ்ட் லெசனை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து 2 தான் இல்லையா. டைப்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அது ஒன்று, அதோட எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நானோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் நானோ சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 தான் முக்கியமானது இல்லையா. ஸோ அந்த 11th லெசன் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒன்றாவது படிங்க. டைப்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் இல்லை வேண்டாம் அப்படின்னா ஓகே, அதை விட்டுட்டு ரிமைனிங் லெசன்ஸை பாருங்க. கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணணும், 90+ எடுக்கணும் அப்படின்னா 11 லெசன்ஸில் அட்லீஸ்ட் 9 lessons ஆகுது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி முடியுங்க. ஓகே, ஸோ நம்ம ஷெடியூல் போகலாம். ஈவினிங் 4 to 5 PM இந்த 1 hour வந்து லெசன் 11 11வது லெசனுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஓகே, 1 hour தாராளம் போதும். ஏன்னா அதில் ப்ராப்ளம்ஸ் எதுவும் கிடையாது. இந்த 2 5 மார்க் இப்போ நான் சொன்னது, அப்புறம் பிளாக் ஹோல்ஸ் அந்த 2 மார்க்கே பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ் இல்லையா, கருந்துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 to 8 PM இங்கே ஒரு 3 hours இருக்கு இல்லையா, 6, 7, 8 3 hours வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1 வந்து ஃபுல்லாக முடிக்க முடியாது, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்குற டைமில் வந்து லெசனை வந்து லைன் பை லைனை ரீட் பண்ணவும் வேணும். அதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணணும், தனித்தனியாக பண்ணக்கூடாது. அப்படி வரிசையாக வரணும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் புக் பேக் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெசனை ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் டைம் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ இப்போ 5 to 8 PM 3 hours லெசன் 1ஓட ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த லெசனை 2ஆக உடச்சிக்கிறேன். ஸோ அதில் வந்து லெசன் 1 அதில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அதை அந்த 3 hours முடிக்கிறீங்க. திருப்பி 8 to 8:30 PM half an hour நமக்கு டின்னர். திருப்பி 8:30 to 10 PM இங்கே 1.5 hours இருக்கு. இதுக்கு நீங்கள் லெசன் 1ஐ சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த லெசன் 1 ஒரு 9-9:30 முடிஞ்சுன்னா ரிமைனிங் டைம் வந்து ப்ராப்ளம்ஸுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸாக சால்வ்டான்னு கேட்டால் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், தமிழில் தீர்க்கப்பட்ட கணக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ் திருப்பி 13/3/2020 டே 1 ஏர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிக்கணும். எல்லா ஷெடியூலையும் சொல்கிறது தான். 5 o'clock எந்திரிச்சு என்ன பண்ணணும், 5 to 5:15 வந்து மார்னிங் யூட்டிலிட்டிஸ் காலை கடன்கள் சொல்லுவோம் இல்லையா, தண்ணி நிறைய குடிச்சிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துக்கணும், தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. திருப்பி 5:15 to 5:30 வந்து ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணி மைண்டை ரிலாக்ஸாக வைக்கணும். அதுக்கு யோகாவோ மெடிடேஷனோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ 5:30க்கு தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ 5:30 to 8 AM. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours இருக்கு. ஸோ அதில் வந்து லெசன் 2 வந்து ரிவைஸ் பண்ணிங்க. ஓகே, செகண்ட் லெசனுக்கு அது போதும். ப்ராப்ளம்ஸ் முடிஞ்ச ரிவைஸ் பண்ணுங்க அந்த டைமில், இல்லைன்னா ப்ராப்ளம்ஸுக்கு டைம் தருவேன். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். திருப்பி 8 to 8:30 AM பிரேக்ஃபாஸ்ட். தென் 8:30 to 12:30 lesson 3. So இதில் வந்து 9, 12,
11 12 கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours இருக்கு இல்லையா 9:30 10:30 11:30 12:30 சாரி 4 hours இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து 4 hours இருக்கு லெசன் 3 ஒரு பெரிய லெசன் அதுக்கு தாராளமாக போதும் ஸோ அது நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோ லைன் பை லைனாக என்ன பண்ணுங்க ரீட் பண்ணுங்க ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் தண்ணி குடிக்கிறதும் சரி ரொம்ப சில் குடிக்காதீங்க இப்போ இருக்கிற இந்த கொரோனா ப்ராப்ளத்தினால ஹாட் வாட்டர் குடிங்க அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாஃப் பாயில் ஃபுட்டை சாப்பிடாதீங்க ஃபுல்லி பாயிலான ஃபுட்டை வந்து நல்லா சாப்பிடுங்க ஸோ ஓகேவா அந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா குட் திருப்பி 8:30 to 12:30 lesson 3 12:30 to 1 pm நமக்கு lunch break திருப்பி 1 to 5 pm ஸோ இதில் வந்து ஒரு 4 hours இருக்கு லெசன் 4க்கு யூட்டிலைஸ் பண்ணீங்க இப்போ லெசன் 3 லெசன் 4 பெரிய லெசன் அந்த ரெண்டு லெசனுக்கும் 4 hours யூஸ் பண்ணீங்க தென் 5 to 6 pm ஒரு 1 hour இருக்கு ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸோ இல்லை இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் தேவையில்லை ஸோ அதனால் வந்து இண்டோர் கேம் வேணால் ஆடிக்கலாம் இல்லை அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ 1 hour திருப்பி 6 to 8 pm lesson 5 சின்ன லெசன் முக்கியமான क्वेश्चन உங்களுக்கு தெரியும் மூணு क्वेश्चन தான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தமிழ்ல சொன்னா வெளிவிடு நிறமாலை உட்கவர் நிறமாலை மின்காந்த அலைகளின் என்னது பண்புகள் ஓகே சோ அத வந்து பாத்துக்கோங்க சோ 2 hours கொடுத்திருக்க அது அதிகம் தான் ஓகேவா முடிஞ்ச அந்த டைம்லயே வந்து ஒரு 5 ப்ராப்ளம் இருக்கும் சால்வ்ல ஒரு 5 இருக்கும் சோ அத பாத்துக்கோங்க திருப்பி 8 to 8:30 pm டின்னர் 8:30 to 10 pm இல்ல ஒரு 1.5 hours இருக்கு அந்த டே 1ல வந்து படிச்ச அந்த லெசன்ஸ்ல ஏதாவது இன்கம்ப்ளீட் போர்ஷன் இருந்து அப்படினா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே கிளியர் திருப்பி டே 2 க்கு வரோம் சோ அப்ப வந்து கரெக்ட்டா 10 o'clock தூங்க போயிருங்க ஒருவேளை ஒரு half an hour கூட தேவைப்பட்டுச்சு அப்படினா 10:30 வரைக்கும் படிங்க ஒண்ணும் இல்ல ஓகே ஒரு 5 to 6 hours தூங்கினாலே போதும் திருப்பி 14/3/2020 நெக்ஸ்ட் டே 2 early morning 5 o'clock எந்திரிச்சு 5:30 வரைக்கும் என்னெல்லாம் பண்ணனும் அப்படிங்கறது ஆல்ரெடி இங்க சொல்லிட்டேன் சோ இப்போ 5:30 to 7 am சோ இதுல வந்து 1.5 hours இருக்கு லெசன் 1 ஓட ப்ராப்ளம்ஸ் சோ இதுல half day வந்து ப்ராப்ளம்ஸ் ஒதுக்கி இருக்கோம் இல்லையா கணக்குகள் இல்லையா சோ லெசன் 1 ப்ராப்ளம்ஸ் 7 to 8:30 1.5 hours லெசன் 2 ஓட ப்ராப்ளம்ஸ் இங்கே டைம் இருக்கும் இங்கே டைம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே next 8:30 to 9 am breakfast 9 to 11 am so இதுல 2 hours கொடுத்திருக்கேன் லெசன் 3 ஓட ப்ராப்ளம்ஸ் then 11 to 12:30 so இதுல 1.5 hours இருக்கு lesson 4 ஓட problems then 12:30 to 1 pm lunch then 1 to 2 pm so இதுல 1 hour lesson 5 ஓட problems ஆல்ரெடி இங்கே முடிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு அப்படி முடிச்சிருந்தீங்க இல்ல இங்க எனக்கு ஒரு half an hour தான் போதும் அப்படினா ரிமைனிங் half an hour fourth lesson problemsக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே கிளியர் so 1 to 2 pm lesson 5 ஓட problems so இதோட problem செக்ஷன் முடிஞ்சிச்சு மதியானத்தோட திருப்பி வால்யூம் 2 க்கு வருவோம் 2 to 5 pm சோ இதுல ஒரு 3 hours இருக்கு லெசன் 6 முடிக்க முடியாது 3 hours இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் கொடுத்திருப்போம் சோ அத பாத்துக்கோங்க நல்லா படிக்கிறவங்க நல்லா தரவு பண்ணுங்க சோ ஒரு 3 hours லெசன் 6 ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கறோம் திருப்பி டைம் பத்தாது சோ 5 to 6 pm ரெஸ்ட் எடுத்துக்கோங்க 6 to 8 pm இங்க ஒரு 2 hours அப்ப இங்க ஒரு 3 hours இங்க ஒரு 2 hours 5 hours வந்து 6th லெசனுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படினு கொடுத்திருக்கேன் திருப்பி 8 to 8:30 pm டின்னர் 8:30 to 10:30 pm இங்க ஒரு 2 hours வந்து லெசன் 7 நல்லா தரவு பண்ணுங்க முக்கியமான லெசன் ஷார்ட் சின்ன லெசன் ஓகே the next 8:30 to 10:30 pm இல்ல லெசன் 7 சொல்லிட்டேன் 10:30 தூங்க போயிருங்க திருப்பி 15/3/2020 டே 3 க்கு வருவோம் காலை 5 o'clock எந்திரிச்சு 5:30 வரைக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டிஸ் இது அது என்னெல்லாம் முடிக்கணுமோ அந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க ஓகே திருப்பி 5:30 to 8:30 am சோ இதுல 3 hours இருக்கு லெசன் 8 முடிக்க முடியாது சோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் முடிச்சிருங்க திருப்பி 8:30 to 9 am half an hour வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஓகே திருப்பி 9 to 9:30 சோ இங்க ஒரு half an hour லெசன் 8 ஓட செகண்ட் பார்ட் சோ அப்ப இங்க ஒரு 3 hours இருக்கு இது ஒரு half an hour கூட அதுல யூஸ் பண்ணிக்கோங்க லெசன் 8 க்கு போதும் 3.5 hours திருப்பி அது ப்ராப்ளம்ஸ் முடிங்க இல்லனா டைம் தர தனியா திருப்பி 9:30 to 12:30 சோ இதுல வந்து 10:30 11:30 12:30 3 hours இருக்கு லெசன் 9 நல்லா தரவு பண்ணுங்க முக்கியமா NPN டிரான்சிஸ்டர் ஏரியாஸ் நல்லா பாத்துக்கோங்க ஏற்கனவே இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லிருந்தேன் இல்லையா characteristics of NPN transistor இல்லையா சோ அது அதாவது NPN டிரான்சிஸ்டர் சிறப்பு வரையறைன்னு சொல்லுவோம் அப்புறம் டிரான்சிஸ்டர் as an amplifier டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுது the next half wave rectifier
full rectifier, De Morgan's theorem. So இவ்வளோ தான் important question. So 9th லெசனுக்கு 3 hours கொடுத்துருக்கேன். திருப்பி 12:30 to 1 pm lunch, 1 to 3 pm இங்க ஒரு 2 hours இருக்கு. lesson 10 நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. மெயினா வந்து அந்த பிளாக் டயக்ராம் வரக்கூடிய அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஸோ அந்த டாப்பிக்ல வரக்கூடியது இல்லையா. ஸோ த நெக்ஸ்ட் 3 to 5 pm 2 hours lesson 6 ஓட ப்ராப்ளம்ஸ். லெசன் 11 ஆல்ரெடி இங்கே முடிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து லெசன் 10 தியரியோட முடிஞ்சு. லெசனை வந்து லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. 3 to 5 pm 2 hours lesson 6 ஓட ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, 2 hours கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதிகமாக வந்து இந்த மிரர், ரிஃப்ராக்ஷன், அப்புறம் இந்த லென்ஸ், அந்த ஃபார்முலாஸை நல்லா பார்த்துக்கோங்க. Then 5 to 5:30 pm rest, half an hour தான் ரெஸ்ட். அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கு. 5:30 to 7 pm இதில் ஒரு 1.5 hours இருக்கு. லெசன் 7 ஓட ப்ராப்ளம்ஸ் நல்லா பாருங்க. மெயினாக வந்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது தீர்க்கப்பட்ட கணக்குகள். தென் 7 to 8 pm இந்த 1 ஹவரில் வந்து லெசன் 9 ஓட ப்ராப்ளம்ஸ் தெளிவாக பாருங்க. 2 மார்க்கில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் 8 to 8:30 pm ஸோ இதில் ஒரு half an hour டின்னர். திருப்பி 8:30 to 10 pm லெசன் 8 ஓட ப்ராப்ளம்ஸ். ஸோ லெசன் 11 கிடையாது. ஸோ அப்போ 10 o'clock ஆர் 10:30 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு, எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் 11 லெசனுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கு ஒரு 1 hour போதும், 1லேருந்து 1.5 hours போதும். ஸோ முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ரைட் த எக்ஸாம்பிள், ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளான் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் சென்ட் எடுக்கிறது எப்படி, ப்ராப்ளம்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட் த எக்ஸாம்பிள், ஆல் த பெஸ்ட். ஓகே, குட் லக்.